இன்றைய சிந்தனைக்கு செப்டம்பர் 2, 2024. வினையாகும் விளையாட்டு. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 8வது வசனம். பொதுவான ஒரு விளையாட்டு உண்டு. எல்லோரையும் வரிசையில் நிறுத்தி, முதல் நபரிடம் ஒரு செய்தி இரகசியமாய்ச் சொல்லப்படும். அதை அவர் மற்றவருக்கு வரிசையாக இரகசியமாகவே சொல்ல வேண்டும். கடைசியில் நிற்கும் கடைசி நபர் அச்செய்தியை சத்தமாகச் சொல்லுவார். அப்போது அந்தச் செய்தி முற்றிலும் தலைகீழான செய்தியாகவே வெளிவருவதை கவனிக்கலாம். இது விளையாட்டுக்கு நல்லது, நிஜ வாழ்க்கையிலோ இது வினையாகிவிடும். சிலர் கோள் சொல்வதில் பேர் போனவர்கள். 2 பேருக்கிடையே கோள் சொல்லி அவர்களை மோதவைத்து பார்ப்பதில் இன்பங்கொள்வோரும் உண்டு. யாரை பற்றியாவது கோள் சொல்லாவிடில் சிலருக்கு பொழுதே விடியாது. இப்படிப்பட்டவர்களில் ஒருவனாக ஒரு கிறிஸ்தவன் வாழ முடியுமா? நமது வாயின் வார்த்தைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம். சிறிய அவயவமாகிய நம் நாவு கட்டுப்பாட்டுக்குள் இல்லாவிடில் அது நெருப்பை போன்ற அழிவை கொண்டு வரும். அடுத்தவரின் வாழ்வை நாசப்படுத்திவிடும். மற்றவரின் உள்ளத்துக்குள் அழியாத காயங்களை உருவாக்கும். ஐக்கியங்களை உடைக்கும். தேவனை விட்டு நம்மை பிரித்தும் போடும். சில வேளைகளில் விளையாட்டாகச் சொல்லும் காரியங்களும் கூட வினையாக வந்து முடிந்து விடக்கூடும். இவற்றின் விளைவுகள் எவ்வளவு பயங்கரமானவை என்பதை நாம் சிந்திக்க தவறுவது மிகவும் ஆபத்து. எனவே நாம் நாவை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது, கெட்ட வார்த்தையொன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமுண்டாகும்படி பேசுங்கள் என்கிறார் எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம். ஒருவருக்கெதிராக இன்னும் ஒருவருக்கு கோள் சொல்லுதலானது சண்டைகளையும் கோபங்களையும் கசப்பான வைராக்கியங்களையும் உருவாக்கும். ஒருவருக்கெதிராக ஒருவரை தூண்டிவிடும். அந்த பாவம் நமக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, நாம் உன்னதமான பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். அன்பானவர்களே, நமது நாவை துதிப்பதற்கும் சாட்சி சொல்வதற்கும் பிறருக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் பயன்படுத்துவோம். நொந்து போன உள்ளங்களை தேற்றுவோம். தனிமையில் வாடுவோருக்கு ஆறுதலாக பயனுள்ள வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தாவே, என் வாய்க்குக் காவல் வையும். என் உதடுகளின் வாசலை காத்துக் கொள்ளும். சங்கீதம் 14:1வது அதிகாரம் 3வது வசனம் என்ற தாவீதின் ஜெபம் நமது அன்றாட ஜெபமாகட்டும். ஜெபம். அன்பின் கர்த்தாவே, எங்கள் வாயில் சொல் பிறவாததற்கு முன்னமே இதோ அவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் நாவை கட்டுப்படுத்தி வாழ உமது கிருபையை எங்களுக்கு அருளும். ஆமென்.